ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்காக நான் எப்படி என்னோடய வீட்டை க்ளீன் பண்ணேன் அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் கிளாத்தெல்லாம் ரீஆர்கனைசேஷன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் கிளாத்தெல்லாம் இப்போ எடுத்து நான் கட்டில் மேலே போட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா, நான் எப்பயுமே துணிங்களை நம்ம அழுக்காக மடித்து வச்சா அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக முடிச்சிட்டோன்னா நம்ம அடுத்த வேலையை ஃப்ரீயாக பார்க்கலாம். நம்ம வீடு க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயமா பார்த்தீங்கன்னா, வீட்டில் அங்கங்கே துணிங்க இருக்கக்கூடாதுங்க. ஸோ துணிங்களை அடுக்கி ப்ராப்பராக நம்ம எடுத்து வைக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், நம்ம அடுக்கி வச்ச துணி கலையாமல் இருக்கணும். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் துணியை அடுக்கி வைப்பேன். பட் அதை களைச்சி விடுறதுக்குனே என் ஹஸ்பண்ட் களைச்சி விடுவாங்க. அவங்களையும் சொல்லி குத்தம் இல்லை. அவங்க கிளம்புற அவசரத்தில் பொறுமையாக எடுக்க மாட்டாங்க. ஸோ வேகமாக எடுத்து அதை கைக்கு வந்த மாதிரி போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்பயுமே நான் 15 days ஒன்ஸ் பார்த்திங்கன்னா கபோர்டில் இருக்க துணியெல்லாம் ரீஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ பசங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எது பழசாகுது அப்படின்னு சொல்லி பார்த்து அப்பைக்கப்போ அதெல்லாம் கழிச்சிட்டு புதுசாக ட்ரெஸ்ஸஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரீஆர்கனைசேஷன் பண்ணுவேன். ஸோ என்னோடய ட்ரெஸ்க்கு ஒரு ஷெல்ஃபு, ஹஸ்பண்டோட ட்ரெஸ்க்கு ஒரு ஷெல்ஃபு, குட்டீஸ்க்கு ஒரு ஷெல்ஃபு அப்படின்னு சொல்லி பிரித்து தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். என்னோடய கபோர்டுக்கு நான் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் தாங்க போடுறேன். ஸோ என்னோடய கபோர்டுமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் கபோர்டாகவே கொடுத்துருந்தோம். ஏன்னா துணி சரிஞ்சு கீழே விழக்கூடாது அப்படின்ற மோட்டிவாலேயே பார்த்திங்கன்னா பெருசாகவே ஹஸ்பண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாரோட கபோர்டு ஒரு அடி இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்னோடய கபோர்டு பார்த்திங்கன்னா 1.5 அடி கபோர்டு கிட்டத்தட்ட கவுண்டர் டாப் சைஸில் இருக்கும். ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் நான் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். எனக்கு துணியெல்லாம் பெருசாக அந்தளவுக்குலாம் மடிக்க தெரியாதுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நார்மலாக மடிப்பேன். நான் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிரத்துக்குட்டி அவர் பாட்டுன்னு தனியாக பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பொம்மையெல்லாம் வச்சு தனியாக விளையாடிக்கிட்டு இருந்தார். ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணல. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஸோ நான் டக்குன்னு வேகமாக துணி எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ரஃப்யூஸ்க்காக நாங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் தான். ஸோ டெய்லி ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறமா வீட்டில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷெல்ஃபில் மடித்து வைப்பேன். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் கிட்ஸோட ட்ரெஸ் எல்லாம் தனியாக ஒரு பேஸ்கெட்டில் பிரித்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ட்ரெஸ் எல்லாம் மடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவங்க ட்ரெஸ் எல்லாம் எது தேவை இல்லைன்னு பார்த்து பிரித்து எடுத்து வைப்பேன். நான் பார்த்திங்கன்னா ஜீனு, அதுக்கப்புறம் நார்மல் பேண்ட்டு, அப்புறம் ஷாக்ஸு, அதுக்கப்புறமா பனியன், ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக மடித்து ஸோ அதே மாதிரி ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருவேன். ஸோ ஜீனு ஷர்ட்டு அப்படி செட்டாலாம் அடுக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரோ ஃபுல்லாகவே ஜீன்ஸை மடித்து வச்சுருவேன். அடுத்த ரோ ஃபுல்லாக பேண்ட்டு, அப்புறம் ஷாக்ஸு, அதுக்கப்புறமா ஷர்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அவங்க அதை போடும்போது மேட்ச் பண்ணி போட்டுப்பாங்க. அதே மாதிரி நான் இந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே நாள்லலாம் செய்யலைங்க. நான் செப்பரேட்டாக பிரிச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நாள் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வச்சுட்டேன். ஸோ செகண்ட் நாள் க்ளீனிங்லாம் அந்த மாதிரி பார்த்துக்கலான்னு வச்சுருந்தேன். என்னால் எல்லாத்தையுமே ஒரே நாள் க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வந்த மறுநாளே நான் க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பொங்கல் வர்றதுக்கு கொஞ்சம் பக்கம் இருக்குது அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கை கையோடு நான் மறுநாளே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்சு ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஒன்றா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாதம், குழம்பு, பொரியல் அந்த மாதிரி சமைச்சிருந்தேன். ஸோ எப்பயுமே நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குக்கிங்க்கு போயிட்டோன்னா இங்கே க்ளீனிங் வேலை நடக்காது. ஸோ காலையிலே முடிச்சிடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம கூட உட்கார வச்சோன்னா ஸோ அவங்களுமே கம்முன்னு இருப்பாங்க. நான் இங்கே துணி மடிக்கும் போது பிரத்துக்குட்டியும் என் கூட மடிக்கிறேன்னு ட்ரை பண்ணி களைச்சி விட்டுட்டு இருந்தார். ஸோ ஏதோ ஒன்று அமைதியாக அவன் விளையாடினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பார்த்திங்கன்னா அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே என்னோடய ட்ரெஸ் எல்லாம் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுவுமே பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லி வேர் குர்த்தி. ஸோ நான் ரஃபாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குர்த்திஸ் எல்லாமே ஷெல்ஃபில் வைப்பேன். ஸோ வெளியெல்லாம் போட்டுட்டு போகிறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பீரோவில் மடித்து வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி பார்ட்டி வேர்ஸ் மாதிரி இருக்கும், நல்லா லாங் கவுன்ஸாக இருக்கும். ஸோ நான் சிம்பிளாக இங்கே பக்கத்தில் கடைக்கு போகணும் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி குர்த்திஸ் தான் வியர் பண்ணுவேன்.
நான் வந்து மடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அவன் வந்து மடிக்கிறதுக்கு எப்படி ட்ரை பண்ணுறான்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ எனக்கு வந்து அதை பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பு வந்திருந்தது. ஸோ நான் அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே மடிச்சிட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து சின்ன குழந்தெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா வேலையை வந்து பிரித்து செய்யுங்க. ஸோ எப்பயுமே வந்து நம்மளால் வந்து ஒரேடியாலாம் செய்ய முடியாது. குட்டீஸ் வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஒர்க் டே டு டே ஒர்க் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் ஆர்கனைசேஷன் பண்ணுறது, க்ளீனிங் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம தான் வந்து சைட் பை சைடாக ஒன்று ஒன்றா வந்து சோம்பேறித்தனம் படாமல் செஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்காவது நம்ம வீடு வந்து நீட்டாக இருக்கும். நான் வந்து என்னோடய கிளாத்துமே பார்த்திங்கன்னா குர்த்தீஸ்லாம் ஒரு ரோ, அதுக்கப்புறமா லெகின்ஸு, அப்புறம் ஷாலு, அப்புறம் இன்னர் வேர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்குமே பேர் ஆகிற மாதிரி தான் லெகின்ஸ்லாம் வந்து வியர் பண்ணுவேன். ஸோ சாண்டில், ஒயிட்டு, அதுக்கப்புறமா பிளாக்கு அந்த மாதிரி தான் வந்து வியர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நியூட்ரலாக எடுத்தோன்னா ஸோ நம்ம எந்த குர்த்தீஸ்க்கும் வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சூஸ் பண்ணி எடுப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செட்டாக என்னால் வந்து மடித்து வைக்க முடியாது. ஸோ குர்த்தீஸ் எல்லாம் ஒரு ரோ, அதுக்கப்புறமா லெகின்ஸு அந்த மாதிரி தான் வந்து நான் மடித்து வச்சுருக்கேன். நான் வந்து துணிங்க எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ளே பிரத்துக்குட்டி வந்து எல்லா துணியுமே கலைச்சிட்டான். ஸோ நான் மறுபடியும் வந்து நின்றுக்கிட்டே வந்து அடுக்கி அப்படியே வைக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மடித்து வச்சுக்கிறேன். இந்த ஒரு ஷெல்ஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். எதுக்கு இப்போ அழுகுற சொல்லுங்க. நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் வந்து இவனை வந்து கண்டுக்கலையா, அதனால வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேலே சார் வந்து கோபமாயிட்டாரு. ஒரே அழுகாச்சு. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் சொல்லு. சரி சரி சரி, நம்ம வேலையை பார்ப்போம். பாய் சொல்லிடு வேலையை பார்ப்போம். இங்கே பாரு, பாய் சொல்லு. நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை வந்து அவன்கிட்ட காட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஸோ ஒரே அழுக, ஃபோனை வேணும்னு வேறு கேட்டிருந்தான். ஸோ இப்போலாம் வந்து வீடியோ எடுக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் கவர் பண்ணுறதுனால அவனுக்கு வந்து அது நல்லாவே தெரியுது. ஸோ அதனால தான் வீடியோவில் வந்து கொஞ்சம் நேரம் அவனை தூக்கி வச்சு அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டான், உட்கார வச்சுருந்தான். ஆல்ரெடி அவருமே வந்து பார்த்திங்கன்னா தூங்குகிற டைம் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் வந்து எல்லா ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் மடித்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ரேராக தான் வந்து எடுப்போம். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு மேல் ஷெல்ஃபில் வந்து எடுத்து வச்சுருவேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அச்சு பாப்பா ட்ரெஸ்ஸும் பிரத்துக்குட்டி ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். பிரத்துக்குட்டி இது வந்து அடிக்கடிக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட்டில், ஸோ ரேராக போடுறது எல்லாமே அந்த கூடையில் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து கிளாத் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இவ்வளோதானா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ நிறைய கிளாத் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்க்கு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ஷெல்ஃபில் இருந்ததை மட்டும் எடுத்து ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டே 2. ஸோ செகண்ட் டே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், செவுத்தில் இருக்க ஒட்டடைங்களெல்லாம் வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டே வந்து பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டை வந்து லீவ் போட சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஒரு 3 hours வந்து பிரதுக்குட்டியை வந்து வச்சுக்க சொன்னேன். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு போய் வச்சுருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து பிரதுக்குட்டியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு 3 hours அவங்க அப்பா கூட இருப்பான். அதுக்கு மேலே அவன் தாக்கு பிடிக்க மாட்டான். அவன் வந்து எப்படின்னா என்னை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் பண்ணியே இருப்பான். நான் கூட இருக்கணும், விளையாடுற இடத்துல நான் கூட இருக்கணும், அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட கண் பார்வையில் நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் இது பண்ணுவான். அதனால் வந்து அவன் யார் கையிலையுமே வந்து அடாப்டும் ஆக மாட்டான், அவ்வளோ சீக்கிரம் போய் ஒட்டிக்க மாட்டான். நானே வந்து சின்னதுலேருந்து எல்லாமே அவனை வச்சுக்கிட்டு பழகுனதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிட்ட தான் இருப்பான். அதனால் ஒரு 3 hours வந்து ஹஸ்பண்டை வச்சுக்க சொன்னேன். அவங்க வந்து சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலையை பாரு அப்படின்னு அவங்க வச்சுக்கிட்டாங்க. எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரோடு பக்கமாகவே இருக்கிறதுனால ஸோ நான் விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணேன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடைலாம் வந்து சேர்ந்துரும். நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒட்டடை வந்து அடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அழுக்கு டஸ்டிங்லாம் வந்து அதிகமாகவே சேரும். ஸோ குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து டஸ்டிங்லாம் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கணும். ஸோ இல்லைனா வந்து கோல்டு காஃப்லாம் வந்து அடிக்கடிக்கு பிடிக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி க்ளீன் பண்ணிடுறதால ஸோ எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து டஸ்ட்டு வந்து இல்லை. எங்கள் வீட்டு சுவரெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே கிறுக்கல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ அதெல்லாமே என்னோடய பொண்ணோட கைவண்ணங்கள் தான். குழந்தைங்க கிறுக்கிறதுக்குனே ஒரு வரம் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ என் பொண்ணு வந்து கிறுக்கும்போது எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஸோ நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் அதுக்காக பெயிண்ட் அடிச்சுக்கலாம்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீடுலாம் கிடையாதுங்க. 2 ரூம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல. ஸோ அது ஒரு ரூமும், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கல்ல அது ஒரு ரூமும் தான். ஒரு பெட்ரூமும் ஒரு குட்டி ஹால் மாதிரி ஒரு குட்டி ரூம், அவ்வளோதான். ஸோ நானும் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டு ஹெவியாகவே தாங்க இருந்தது. ஏன்னா இது வந்து ரோடு பக்கன்றதுனால அதிகமாக வந்து அப்பப்போ ஒட்டடைங்க வந்து சேர்ந்துருது. நம்ம குட்டியை வச்சுக்கிட்டு அந்தளவுக்கு அடிக்க முடியல. ஆனால் ஒட்டடைலாம் வந்து நான் அடிக்கிறனோ இல்லையோ என் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக அடிச்சிருவாங்க. நாங்கள் ஊருக்கெலாம் போயிருக்க டைம் அவங்க வந்து அடிச்சிருவாங்க. இந்த டாய்ஸ் செக்ஷன் பக்கம் போய் ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ தம்பி பாப்பாலாம் வந்து எடுத்து விளையாடுறன்ற பேரில் அமக்கலம் பண்ணி தூக்கி போட்டுடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சேன். நான் வச்சு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. ஸோ பயங்கரமாக வந்து டஸ்ட்டு சேர்ந்துருச்சு. ஸோ அதையுமே வந்து ரிமூவ் பண்ணி அதையுமே வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அங்கேயுமே இருக்கிற ஒட்டடைங்களெல்லாம் வந்து அடிச்சுட்டு தொடப்பம் வச்சு நல்லா க்ளீனாக வந்து அந்த ஷெல்ஃபெல்லாம் வந்து பெருக்கி எடுத்துக்கிறேன். நான் வந்து வீடியோவை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைமிங் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ இல்லைனா வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதே மாதிரி வந்து க்ளீனிங் வந்து ஃபுல்லாக வந்து என்னால் கவர் பண்ண முடியாது. ஸோ நான் ஸ்லோ ஃபார்வர்டில் வச்சேன்னா ஏதாவது ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ் மட்டும்தான், கிளிப்பிங் மாதிரி தான் உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ நான் ஒர்க் பண்ணுற மொத்தத்தையுமே வந்து உங்களுக்கு காட்ட முடியாது. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சு நான் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த டாய்ஸ் மொத்தத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வராண்டாவில் எடுத்துகிட்டு போய் நான் வச்சிடுறேன். ஸோ இப்போ வச்சுட்டு கையோடு வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒட்டடெல்லாம் அடித்து முடிச்சுட்டா அங்கே இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து பெருக்கி எடுத்துடுறது வந்து கொஞ்சம் நல்லது. இல்லைனா வந்து அது வந்து கால்லலாம் ஒட்டும். ஸோ அதை மிதிச்சுட்டு மற்ற இடத்துக்கு போனோன்னா அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் கையோடு வந்து க்ளீனாக வந்து பெருக்கி குப்பை எல்லாத்தையுமே வந்து அள்ளிடுறேன். பிரதுக்குட்டியை வீட்டில் விட்டுட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்க்குறதுக்காக ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவன் வந்து அழுக ஆரம்பிச்சிருவான். நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள அனுப்பிட்டேன். இந்த டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட பர்த்டேக்காக வந்திருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுரு, உன்னால் கழுவ முடியாது, எதுக்கு தேவையில்லாமல் வச்சுருக்க, தூக்கி போட்டுருன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பிரிஞ்சுலாம் போகல. அதனால் வந்து எனக்கு தூக்கி போடவும் மனசு வரல. பாப்பா வந்து அந்தளவுக்குலாம் இந்த டாய்ஸை வச்சுலாம் விளையாடலை. இது எல்லாமே அவள் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்டுன்றதுனால ஒரு மெமரபிளாக வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வந்து தூசி ஆகிடுச்சு, கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிலாம் தூக்கி போட தேவையில்லைங்க. ஸோ இது மாதிரி டாய்ஸ் கிடைக்காம எவ்வளோ குழந்தைங்க வந்து இருக்காங்க. ஸோ நான் வந்து இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி பாப்பா வந்து கொஞ்ச நாள் விளையாடுறாளான்னு பார்ப்பேன். இல்லைனா வந்து வேறு யாராவது குட்டீஸ்க்கு வந்து கொடுத்துடலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடை மட்டும்தான் சேர்ந்து இருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து கரைலாம் வந்து படிஞ்சில்லை. அதனால் வந்து ஒட்டடையெல்லாம் தட்டிட்டு தண்ணி போட்டு சோப் ஆயில் போட்டு வாஷ் பண்ண உடனே அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் நான் காய வச்சுட்டு அடுத்து இந்த மாதிரி வந்து இது பசங்க உட்காருவாங்க இல்லையா சேர் மாதிரி. ஸோ அதுதான் இதுவுமே வந்து பர்த்டேக்காக வந்தது தான். ஸோ இதை வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டாய்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி அழுக்காக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி சோப்பு தண்ணி வந்து கொஞ்சம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா ப்ரெஷராக வந்து ஓஸ் வச்சு தண்ணி அடித்து விட்டுட்டு சோப் ஆயில் வச்சு நல்லா ப்ரெஷ் வச்சு தேய்ச்சோன்னாவே நம்மளுக்கு வந்து அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் வந்து வெயிலில் காய வைக்கணும். ஸோ நான் டாய்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி காய வைக்கும் போது நல்லாவே வெயில் அடிச்சுது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. பாப்பா வந்து ஒரு 1.5 ஏஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய்ஸை வந்து விடவே மாட்டா. ஸோ நான் அன்றைக்கி வந்து வாஷ் பண்ணும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அவள் இது மேலே வந்து ஏறி உக்காஞ்சிக்கிட்டு சைக்கிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனால் நாங்கள் சொல்லுவோம் இது சைக்கிள் கிடையாது பாப்பா, இது சும்மா வந்து சாஞ்சு விளையாடுறதுன்னு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஒரு 1.5 வயசு குட்டி தானே, அவளுக்கு வந்து அது புரியாத நான் விளையாடிக்கிட்டு இருப்பா. ஸோ அதெல்லாம் வந்து நான் பாப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே வந்து நீ இதில் இப்படி விளையாடுவோமா இப்படி செய்வோமான்னு சொல்லிக்கிட்டே வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கீழே அவங்க பாட்டி வீட்டுக்கும் மேலேயும் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. பிரதுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா வீட்டில் இருக்கிறாரு. ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட அம்மா வீட்டில் அவங்க வந்து கீழே இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து போயிட்டு விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா. அவங்களும் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணது சோஃபா மாதிரி. ஸோ இதுலேயுமே வந்து பாப்பா ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடினா. ஆனால் மோஸ்ட் ஆஃப் வந்து நான் வந்து பசங்க வந்து ஒரு வாட்டி விளையாடினதுக்கப்புறம் அந்த டாய்ஸை வந்து டக்குன்னு நான் எடுத்து வச்சுருவேன். ஸோ நான் அப்படி மெயின்டைன் பண்ணதால் மட்டும்தான் இது எதுவுமே வந்து கிளியாமல் கொஞ்சமாவது நல்லா இருக்குது. பாப்பாவுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு டாய்ஸுமே வந்து உடச்சிலாம் போட மாட்டா. உடச்சி போடுறது கிழிக்கிறது ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டா. அவகிட்ட வந்து டாய்ஸ் பொறுத்த வரைக்குமே எல்லாத்தையும் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணி பத்திரமா வச்சுப்பா.
அவள் வந்து நான் வாஷ் பண்ணுறதையே பார்த்துக்கிட்டு இருந்தா. ஸோ என்ன பாப்பா அப்படின்னு கேட்டால், நானும் வந்து சோப்பு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. சரி கொஞ்சம் நேரம் போட்டு விளையாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அவள் 2 தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்னால் தேய்க்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா தேய்ச்சி இதை வந்து வாஷ் பண்ணேன். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்பஞ்சு இருக்கிறதுனால இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அழுத்தினாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுரை வந்து வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ நான் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி இதை வந்து வாஷ் பண்ணேன். எனக்கு வந்து அந்த பெரிய டாய்ஸ்லாம் வாஷ் பண்ணுறது கூட அந்தளவுக்கு கஷ்டமாக இல்லை. ஆனால் இந்த சோஃபா வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்டா கழுவணும் அப்படின்ற மாதிரி கூட ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு நுரை நான் அழுத்தி விட்டுட்டு இருந்த நுரை வந்துக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி என்னால் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து பாத்ரூமில் வச்சுலாம் வாஷ் பண்ண முடியாதுங்க. ஸோ நான் வந்து வெளியே வாசலில் வராண்டாவில் வச்சே வாஷ் பண்ணிட்டேன். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு தான் போவோம் கீழே. இருந்தாலுமே எனக்கு இங்கே வாஷ் பண்ணுறது தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்தெல்லாம் கழுவி விட்டுறலாம். பாத்ரூமில் வந்துலாம் வாஷ் பண்ண முடியாது, ரொம்ப இடுக்கமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாத் டப் தான். ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ இந்த பாத் டப்லாம் எனக்கு அந்தளவுக்கு யூஸே ஆகலை. இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகார்த்தமாக வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வழியாக இவங்களெல்லாம் வந்து குளிப்பாட்டி எல்லாத்தையும் வந்து காய வச்சுருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து பொங்கலுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டாங்க. இந்த டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் மதியம் போல் வந்து வாஷ் பண்ணேன். ஸோ நல்லா வெயில் அடிக்கும் போது வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி செவுத்து மேலே வந்து காய வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு 2 நாள் கிட்ட வந்து இங்கேயே காயும். அதுக்கப்புறம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டே 3 வந்து நான் என்ன பண்ணேன், பில்லோ கவர்ஸு, பெட்ஷீட்ஸு ஸோ எல்லாமே வந்து காலையிலே வந்து மிஷினில் வந்து லோட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வேலையாக வந்து இது வந்து நம்ம வந்து துவைச்சி முடிச்சிட்டோன்னா வெயிலுக்குள்ளே வந்து காஞ்சிடும். ஸோ சாயந்தரம் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மிரர்ஸ்லாம் வந்து நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் சிந்தட்டிக் வினிகர் அப்படின்ற வினிகர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ வினிகரில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிந்தட்டிக் வினிகர் தான் வந்து க்ளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷ் லிக்விட், இது 3த்தையுமே போட்டு நல்லா வந்து கலந்துக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நான் வந்து ஊற்றிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்வாஷோட பாட்டில் தான். ஸோ அது காலி ஆகிடுச்சு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரே கன் வந்து 20 rupees வரும். ஸோ அதை மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கலை. உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். என்னோடய கண்ணாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை யூஸ் பண்ணி தான் வந்து ரெகுலராகவே வந்து துடைப்பேன். இதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes கிராஃப்ட்டில் தான் பார்த்தேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஷைனிங்காக அழுக்கெலாம் வந்து நல்லாவே போயிருந்தது. ஸோ இந்த மிரர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிவி கண்ணாடியெலாம் நல்லா பளபளன்னு ஆகியிருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளீனிங்க்கு வந்து இதை தான் வந்து நான் ரெகுலராகவே வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி க்ளீனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டே க்ளீனிங், வீக்லி க்ளீனிங், மந்த்லி க்ளீனிங் அந்த மாதிரி வந்து ஒரு ஐடியாஸ் இருக்கும். ஸோ டே க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம டே டு டேயில் வந்து வீட்டில் செய்கிற வேலைகள் தான். ஸோ கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து மாப் போடுறது, பெருக்கிறது, வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டே க்ளீனிங். வீக்லி க்ளீனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரெஸ்ட் பெட்டு, அப்புறம் பில்லோ கவர்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வந்து நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி மந்த்லி க்ளீனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒட்டடை அடிக்கிறது, ஸோ கபோர்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி க்ளீனிங்காக வச்சுருப்பேன். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு க்ளீனிங்குன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்பி இல்லாதப்ப இதை வந்து ரொட்டீனாக பண்ண முடிஞ்சுது. ஆனால் தம்பி வந்ததுக்கப்புறம் எப்போயாவது வந்து இந்த வீக்லி க்ளீனிங், மந்த்லி க்ளீனிங்லாம் கொஞ்சம் மாறும். ஸோ கரெக்டாக அந்த டைமுக்கு தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா அப்பப்போ குழந்தைக்கு முடியாமல் போகும். ஸோ நம்ம வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக பண்ண முடியாது, ஆனால் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங்கும் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்கும் வந்து இதில் போட்டிருக்க மாட்டேன். கிச்சன் க்ளீனிங் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா தனி வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதில் போஸ்ட் பண்ணால் லென்த்தாக போகும். பெட்ஷீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காய வச்சிடுறேன் கொடியில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு எதிர் வெயிலில் வந்து காஞ்சிடும். ஸோ நைட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நம்ம வந்து துவைச்சி காய வச்சுருந்தோம் இல்லையா டாய்ஸு, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து நல்லா காஞ்சிருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3rd day ஈவினிங். ஸோ நான் ஈவினிங் போல் என்ன பண்ணிடுறேன், அந்த ஷெல்ஃபுக்கெல்லாம் பேப்பர் போட்டு அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து நான் ஆர்கனைஸ் பண்ணிடுறேன்.
அதே மாதிரி என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் க்ளீனிங் அப்படின்றதுனால பெரிய பெரிய பாத்திரம் ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலையே அப்படின்னு நினைக்காதீங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே எங்கள் மாமியார் வீட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க எல்லாமே. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லா க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக லிக்விடு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். ஏன்னா இது ஒயிட் டைல்ஸுன்றதுனால நிறைய மஞ்சள் பொடி போட்டால் அப்படியே கரை படிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ எனக்கு இருக்கிற இந்த குட்டி ரூம் 2 ரூமையும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மாப் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு தண்ணியுமே வந்து ஜாஸ்தியாக தேவைப்படாது. நான் ஒரு ரூமுக்குமே செப்பரேட்டாக வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணுவேன். ஒரே தண்ணியிலலாம் வந்து மாப் போட மாட்டேன். அப்புறமா எப்பயாவது இந்த பூஜை சாமி கும்பிடும்போது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வந்து லைட்டாக ஜவ்வாது கலந்து மாப் போடுவேன். ஸோ ஜவ்வாது வந்து யூஸ் பண்ணால் ஸோ கொஞ்சம் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.